ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு திஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12 லேக்ஸ் வரைக்குமே நமக்கு டேக்ஸ் கிடையாதா? ஸோ ரூபா கூட நம்ம கெட்ட வேணாமா? ஸோ ஏகப்பட்ட நியூஸஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஸ்லைடில் கூட பாருங்கள், 12 லேக்ஸ் வரைக்குமே சேலரிஸ் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து நமக்கு டேக்ஸ் கட்டவே வேணாம். ஸோ இன்னொன்று என்னென்னா, நிறைய இடத்துல நியூஸில் பார்த்துருப்பீங்க, 13.7 லேக்ஸ் சேலரி வரைக்குமே நமக்கு டேக்ஸ் கட்ட வேணாமா? அது என்னடா இது, 12.75 ஒரு இடத்துல சொல்கிறாங்க, 12 லேக்ஸ் சொல்கிறாங்க, 13.7 லேக்ஸ் சேலரி சொல்கிறாங்க. நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குல்ல? எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சரும் நான் கண்டிப்பாக இதில் சொல்கிறேன் இந்த வீடியோவில். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இன்கம் டேக்ஸோட ஸ்லாபோட கம்பேரிசன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஆனுவல் இயர் 2024-2025 ஓடுது, இது 2025-2026 ஓடுது. ஸோ இந்த இடத்துல 3 லேக்ஸ் வரைக்குமே உங்களுக்கு டேக்ஸ் வந்து இல்லை. ஸோ இது எல்லாமே நியூ ரெஜிமி தான். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 4 லேக்ஸ் வரைக்குமே டேக்ஸ் கிடையாது. ஸோ எவ்வளோ பெரிய ஒரு அட்வான்டேஜ் நம்ம 2025-2026ல். ஸோ இங்கே 3 to 7 லேக்ஸ்க்கு வந்து 5%, 4 to 8 லேக்ஸ்க்கு 5%, இந்த மாதிரி வந்து டிவிஷன்ஸாக இந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 15 லேக்ஸ்க்கு மேலே நீங்கள் சேலரி வாங்கினாலே உங்களுக்கு 30% வந்து இந்த டேக்ஸ் ரேட்டு பிடிப்பாங்க. பட் இங்கே 24 லேக்ஸ்க்கு மேலே வாங்கலாம் மட்டும்தான் இங்கே 30% வந்து பிடிப்பாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட், இப்போ எப்படி நம்ம வந்து அந்த 12.75க்கு டேக்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்களே, அந்த 12 லேக்ஸுக்கு டேக்ஸ் இல்லை, 12.75க்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கான நீட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த நியூ ரெஜிமி 25-26 போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 24-25க்கு நம்ம போகலாம். ஸோ ஒருத்தர் வந்து 12.75 லேக்ஸ் வந்து கிராஸ் சேலரியாக வாங்குறாருன்னா அந்த இடத்துல அவரோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 50,000 தான். இப்போ நம்ம நியூ ரெஜிமியை பொறுத்த வரைக்குமே அதோட ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எப்போவுமே 2024-2025ல் வந்து 50,000 தான். டோட்டல் இன்கம் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது இந்த டிடக்ஷன் மட்டும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 12,25,000 rupees கிடைக்கும். ஸோ இதுதான் அவரோட டோட்டல் இன்கம். ஸோ நெக்ஸ்ட் அவரோட டேக்ஸ் கால்குலேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ 0 to 3 லேக்ஸுக்கு வந்து நில்லு, 3 to 7 லேக்ஸ்க்கு 5%. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டேக்ஸ் ரெகுமியை வச்சு நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி டேக்ஸை கண்டுபிடிங்க. ஸோ ஃபைனலாக டேக்ஸை நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஸோ மொத்தமாக 20,000, 30,000, 30,000, 5,000 எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 85,000 rupees வந்து கிடைக்குது. ஸோ ஓல்டு ரெகுமியை பொறுத்த வரைக்குமே சரி, நியூ ரெகுமியை பொறுத்த வரைக்குமே 7 lakhs per annum வரைக்கும் தான் நம்மளால் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோதான் கொடுத்துருந்தாங்க ரிபேட் அப்படின்னு ஒரு கான்செப்டில். ஸோ இங்கே வந்து இந்த ரிபேட் வந்து அப்ளிகபிள் பண்ண முடியாது. ஸோ ஏன் அப்படின்னா நம்ம இன்கம் வந்து 12,25,000 இருக்குது. ஸோ அதனால் நம்ம மொத்தமான 85,000 நம்ம கட்டி தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல செஸ் கால்குலேஷன் ஒன்று இருக்கும். செஸ் கால்குலேஷன் வந்து 4% ஆஃப் 85,000. ஸோ இதோட 85,000 4% கால்குலேட் பண்ணிங்கன்னா 3,400 rupees வருது. ஸோ ஃபைனல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 85,000 + 3,400 rupees, ஸோ 88,400 rupees வந்து வருது. ஸோ நீங்கள் வந்து 12,75,000 கிராஸ் சேலரியை வாங்கி அதில் வரக்கூடிய இன்கம் வந்து 12,25,000 இருந்தது. இப்போ கரண்ட்டாக இந்த நியூ ரெஜிமிலன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 88,400 ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். பட் இதே நியூ ரெஜிமி 25-26ல் 12.75 லேக்ஸ் கிராஸ் சேலரி வாங்கினா எப்படி இருக்கும்? ஸோ இதோட கிராஸ் சேலரி 12,75,000, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000, இது போக உங்களுக்கு டோட்டல் இன்கம் வந்து 12 lakhs கிடைக்குது. ஸோ டேக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ 0 to 4 lakhsல நில்லு, 4 to 8 lakhsல 5%. ஸோ 5% ஆஃப் 4 lakhs 20,000, 8 to 12 lakhsல 10%. ஸோ 10% ஆஃப் 4 lakhs 40,000. ஸோ டேக்ஸ் கால்குலேட் பண்ணலாம். 20,000 + 40,000 is equal to 60,000. ஸோ இங்கே நம்ம ரிபேட் ஒரு கான்செப்ட் வந்து இங்கே ஒர்க் ஆகுது. ஸோ ரிபேட் வந்து 60,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிபேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே டிஸ்கவுண்ட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா 60,000 - 60,000 0. இப்போ இந்த இடத்துல நம்ம டேக்ஸ் கட்டவே வேணாம். ஸோ இந்த இடத்துல ரிபேட் வந்து பார்த்தீங்கன்னா 7 lakhs per annum வரைக்கும் தான் அப்ளிகபிள் பண்ண முடியும். ஆனால் ஸோ இந்த நியூ ரெஜிமி 25-26 சைக்கிளில் 12 lakhs வரைக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 12 lakhs இருக்குது. ஸோ அதனால் 12 lakhs வரைக்குமே நம்ம இங்கே ரிபேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 60 - 60 0. செஸ்ஸிங்க கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, இங்கே டேக்ஸே கட்ட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஸோ இதுதான் இந்த நியூ ரெஜிமி 24-25க்கும் 25-26க்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். அதனால தான் 12 lakhs per annum வரைக்குமே டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 13.7 lakhs இன்கமுக்கு நமக்கு வந்து டேக்ஸ் வந்து கட்ட வேணாம். அது என்னடா அது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே யோசிப்பீங்க. ஸோ இதில் எப்படி அப்படின்னா 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனில் போயிடும். நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமுக்கு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ செக்ஷன் 80 CC D2 படியாக
நியூ ரெகிமியில் 25-26 சைக்கிளில் 14% ஆஃப் பேசிக் சேலரி வந்து நம்ம என்பிஎஸ் ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. ஸோ இது டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டேக்ஸபிள் இன்கம் அண்ட் டேக்ஸ் கால்குலேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட பேசிக் இன்கம் வந்து 13.7 lakhs இருக்கணும். ஓகேவா, மொத்த சேலரி வந்து 13.7 lakhs இருக்கணும். ஸோ அந்த இடத்துல ஒரு அசம்ஷன், உங்களோட பேசிக் சேலரி வந்து 50% ஆஃப் பேசிக் இன்கம். ஸோ 6.85 இருக்குது உங்களோட பேசிக் சேலரி. ஸோ நெக்ஸ்ட் என்பிஎஸ் கான்ட்ரிபியூஷன் எப்போவுமே வந்து நியூ ரெஜியூமை பொறுத்த வரைக்கும் 14% ஆஃப் பேசிக். ஸோ இதோட 14%, 6.85 14% வந்து 95,900 rupees. ஸோ இந்த இடத்துல டேக்ஸபிள் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 11,99,000 rupees வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நம்ம 12 lakhs வரைக்கும் நம்ம டேக்ஸ் வந்து கட்ட வேணாம். ஸோ 11.99 lakhs இருக்குன்னா நம்ம டேக்ஸ் கட்டணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதுதான் இங்கே டோட்டல் டேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நீட்டான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் நான் தரேன் பாருங்கள் அடுத்த ஸ்லைடில். ஸோ இது வெறும் 13.7 தான். ஸோ 16, 24, 32, 48 இந்த மாதிரி லேக்ஸ் நீங்கள் வாங்கும்போது ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் டேக்ஸ் வந்து ரொம்பவே குறையும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தமாக டேக்ஸ் இன்கம் வந்து 14.13 lakhsனா அதுக்கு நீங்கள் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு 91,950 rupees பக்கம் நீங்கள் கட்டுற மாதிரி ரொம்பவே இந்த இடத்துல உங்களுக்கு வந்து குறையிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ இதுதான் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த இடத்துல பார்க்கப்படுதுங்க. ஸோ நெக்ஸ்ட் 13,70,000 ஜீரோ டேக்ஸ். ஸோ அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்க. உங்களோட டோட்டல் சேலரி வந்து 13,70,000 இருக்கணும். அந்த இடத்துல பேசிக் சேலரி வந்து இதோட 6,85,000, அதாவது 50% ஆஃப் டோட்டல் சேலரி. ஸோ அதான் 6,85,000 இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் வந்து 75,000 வந்து பிடிக்கிறாங்க நியூ ரெஜியூமி படியா. ஸோ செக்ஷன் 80 CCD2 என்பிஎஸ் டிடக்ஷன் படியா நம்ம அதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா 14% ஆஃப் பேசிக் சேலரி. ஸோ 14% ஆஃப் பேசிக் சேலரி எவ்வளோ? 14% ஆஃப் 6,85,000 வந்து 95,000 rupees வருது. ஸோ இந்த இப்போ நம்ம டிடக்ஷன்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணுமா? ஸோ டோட்டல் டிடக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ப்ளஸ் என்பிஎஸ் டிடக்ஷன். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணும். ஸோ ஆட் பண்ணி பாருங்கள், 75,000 ப்ளஸ் 95,000 1,70,900 rupees வந்து வருது. ஸோ இதுதான் உங்களோட டோட்டல் டிடக்ஷன்ஸ். ஸோ எப்போவுமே இன்கம் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? டோட்டல் சேலரி மைனஸ் டோட்டல் டிடக்ஷன்ஸ். ஸோ டோட்டல் சேலரி வந்து 13,70,000, டோட்டல் டிடக்ஷன்ஸ் வந்து 1,70,900. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 11,99,100 rupeesன்னு வருது. ஸோ நம்ம நியூ ரெஜியூமி 25-26 சைக்கிள் படியா இந்த 11,99,100 rupeesக்கு நீங்கள் டேக்ஸ் கட்ட அவசியமே கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து இந்த 13.7 lakhsக்கு வந்து நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த என்பிஎஸ் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் மேனுவலாக போயிட்டு நம்ம கம்பெனியில் சேரும்போது ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சூஸ் பண்ணி அதை அப்ளிகபிள் பண்ணிக்கணும். ஸோ இல்லாட்டி வந்து நமக்கு இந்த 13.7க்கு வந்து அப்ளிகபிளே ஆகாது. பட் 12.7 lakhs 75 lakhs சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நார்மலாக அப்ளிகபிள் ஆகும். நம்ம இந்த என்பிஎஸ் டிடக்ஷன் யூஸ் பண்ணாமே நம்ம அப்ளிகபிள் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து என்பிஎஸ் டிடக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்கீம் மூலியமாக நம்ம ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது என்ன அப்படின்னா நம்ம டேக்ஸு கட்ட வேணாம் 13.7 lakhs இருந்தாலும். ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் நம்ம இருக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி வேறு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நவ் இட்ஸ் டைம் டு பை.